போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி முழு பொறுப்பேற்க வேண்டும் என ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் கூறுகையில், புதுச்சேரி மக்களின் உயிரோடு விளையாடும் போலி மருந்து தொழிற்சாலைகள் வருடக்கணக்கில் செயல்படும் வரை அரசால் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்ததற்கு என்ன காரணம் என்றும், சுகாதாரத்துறை செயலர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இவ்வளவு துணிச்சலுடன் புதுவையில் செயல்படும் போலி மருந்து தொழிற்சாலைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்றும், இது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்க சாத்தியமில்லை எனவும், மருந்து தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யும் துறை புதுவையில் செயல்படுகிறதா இல்லையா என்பது தெரியவில்லை என்றார். மேலும் இதே போல தரமற்ற மருந்துகள் மற்றும் போலி மருந்துகள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருந்து கடைகளுக்கும் விநியோகம் செய்து பல கோடி ரூபாய் வரை கொள்ளையடித்து இருப்பதாகவும், இதனால் அரசாங்கத்திற்கு வரி இழப்பும் மக்களுக்கு உயிர் பாதுகாப்பும் இல்லாமல் உள்ளது என்றும், அரசு மருத்துவமனைகளில் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஊழல் நடந்ததாக ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனால் புதுச்சேரி மக்கள் மத்தியில் ஒரு விதமான பீதி ஏற்பட்டுள்ளது என்றும், மக்கள் உயிருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றே எண்ண தோன்றுகிறது என்றும், இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி முழு பொறுப்பேற்று மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என கூறினார். இந்த போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இல்லாமல், புதுவையில் இன்னும் எத்தனை போலி மருந்து தொழிற்சாலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அரசு கண்டுபிடித்து போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தி உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.